Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியாஸ் கார்டனிங் அண்ட் vlog. இன்னைக்கான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக துபாயில் இருக்கிற பட்டர்ஃப்ளை கார்டன் தாங்க விசிட் பண்ணியிருந்தேன். அங்கே இப்படிலாம் இருக்குது, டைமிங் எப்போலாம் இருக்குது, அந்த காசுக்கு இங்கே ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வீடியோக்குள்ளே போகிறோம்னா நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேர நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் பார்த்தீங்கன்னா நான் இது விசிட் பண்ணி கிட்டத்தட்ட 1.5 மந்த் மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஈத் ஹாலிடேஸ் டைமில் தான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் வந்து விசிட் பண்ணேன். ஆனால் இப்போ இந்த டைமிங்கில் வந்து ஓப்பன் இருக்கான்னு தெரியலை, ஓப்பனாக இருக்காது. நீங்கள் அப்படி போகிறதா இருந்தீங்கன்னா ஆன்லைனில் செக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பட்டர்ஃப்ளை கார்டனில் வந்து டைமிங் இருக்கும், அவங்க வந்து ஓப்பனாக க்ளோஸ்டான்னு அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி இந்த சம்மர் டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துபாயில் மிராக்கிள் கார்டன் பக்கத்துலேயே தான் இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்குது. நான் போன இயர் பார்த்தீங்கன்னா மிராக்கிள் கார்டன் போயிருந்தேன், அப்போ கூட தெரியலை இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் பக்கத்தில் இருக்கிறது. இந்த டைம் தான் நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் விசிட் பண்ணேன். நம்மளோட சேனலில் வந்து மிராக்கிள் கார்டன் வீடியோவும் இருக்குது, அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே விசிட் பண்ணணுன்னா நம்ம வந்து ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 55 dirhams வந்து டிக்கெட் கொடுக்கணும் ஒரு ஆளுக்கு. அடுத்து வந்து குழந்தைங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 2 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்குமே டிக்கெட் உண்டு. இங்கே டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் 6 o'clock வரைக்கும் தான். 6க்கு அப்புறம் வரவங்களுக்கு டிக்கெட்லாம் கொடுக்குறதில்ல, அங்கே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே உள்ளே இருக்கிறவங்கள எல்லாமே அந்த டைமிங் ஆனதுமே வந்து வெளியே அனுப்பிட்டே இருக்காங்க. அவங்க உள்ளே வந்ததுமே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட லைஃப் சைக்கிள்ஸ் வச்சுருக்காங்க, அது எப்படியெல்லாம் வருது உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போர்டு வச்சுருக்காங்க. அந்த பட்டர்ஃப்ளை வச்சு இந்த நாட்டு அரசர்களோட இமேஜில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டர்ஃப்ளைலே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு உள்ளே வந்து ஒரு ஹால் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அந்த பட்டர்ஃப்ளை பற்றின எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் நேரம் இன்னும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 டெர்மினல் மாதிரி வச்சுருக்காங்க. உள்ள ஒவ்வொரு செக்ஷனாக வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மினல் 1 நாங்கள் போகும்போது கூட ஈவினிங்கில் ஆயிடுச்சு. டெர்மினல் 5 வந்து எங்களை பார்க்க அலோவ் பண்ணலை. நான் என்ன சொல்கிறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் பட்டர்ஃப்ளைஸ் வேறு மாதிரி இருக்குது. இந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல் பிளான்ஸ் தான் வச்சுருக்காங்க. நம்ம இன்டோரில் என்ன மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வளர்க்க முடியுமோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே உள்ளே வந்து சூப்பராக வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மெயினாக நிறைய பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளான் பார்த்திங்கன்னா மணி பிளான்ஸ். அந்த மணி பிளான்ஸை பார்க்கும்போதே அவ்வளோ அந்த ஒரு ஆசை, அந்த பறிக்கணும் போலேயே அந்த மாதிரி கை வந்துகிட்டே இருந்துச்சு, எடுத்துகிட்டு போயிடலாமா அந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மாதிரி சூப்பராக அதை டெக்கரேட்டிவாகவும் க்ரியேட்டிவாகவும் பண்ணி அதில் வச்சுருந்தாங்க. அது பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, க்ரீனிஷாக. அது நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா அது ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன்னா என்ன, அந்த ஒரு பட்டர்ஃப்ளை வச்சு நம்ம என்ன ஒரு இதை பிளேஸை உருவாக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அதில் சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. நம்ம பட்டர்ஃப்ளைலே இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு போர்ட்லேயே நான் பார்த்தேன். மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை கார்டனுக்குள்ளே இந்த பட்டர்ஃப்ளைஸ் நிறைய இருக்குது. அங்கே போர்டு வச்சுருக்காங்க, எந்த பட்டர்ஃப்ளையுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது அப்படி சொல்லிகிட்டே வச்சுருக்காங்க. நாங்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதை வந்து டச் பண்ணி அது மார்னிங்லேருந்தே எல்லோரும் அதை பிடிச்சி அதை ஈவினிங்கில் நாங்கள் போகும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே போய் உட்காந்து அது ரொம்ப டயர்டாகவே இருந்துச்சு. அது நம்ம வந்து பிடிச்சா கூட அது பறந்து போகலாம். ஆனால் நம்ம ஊரில் உள்ள பட்டர்ஃப்ளைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கவே முடியாது. நம்ம ஊரில் பார்க்காத பட்டர்ஃப்ளைஸாக நம்ம நினைப்போம். அந்த இங்கே பார்த்திங்கன்னா அந்த ஒரு பட்டர்ஃப்ளையை வச்சு நம்ம ஒரு சூப்பராக ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே பார்த்தேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த பட்டர்ஃப்ளை வச்சே பார்த்திங்கன்னா குட்டீஸை வந்து கவர்றதுக்காகவே இங்கே வந்து பெயிண்டிங்ஸ் அந்த குழந்தைங்களோட ஃபேஸில் வந்து குழந்தைங்கள் பெரியவங்க எல்லாருமே பண்ணிக்கலாம். அதுக்குமே ஒரு அமௌண்ட் பே பண்ணி நம்ம வந்து ஃபேஸில் இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிக்கலாம். அதுவுமே அழகாக அங்கே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. பாப்பா வந்து ரொம்ப உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணுன்னே கேட்டுகிட்டே இருந்தால் எனக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாருமே பண்ணியிருந்ததை பார்த்துட்டு நம்ம சூஸ் பண்ணி ஒரு கலர் சொன்னோன்னா அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நல்லா இருந்துச்சு. அதுவுமே பாப்பா ஆசைப்பட்டனால அவளுக்கு பண்ணி கொடுத்தாச்சு. அங்கே நாங்கள் ஒவ்வொரு டெர்மினலாக விசிட் பண்ணும்போது ஒவ்வொரு செக்ஷன்லேயும் நிறைய டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி தண்ணி பாயிறது மாதிரி உள்ள நிறைய பெரிய கலர் மீன்லாம் உள்ளே விட்டுருக்காங்க. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஸ்டாச்சு மாதிரி இந்த கொக்கு அந்த மாதிரி பேர்ட்ஸ் எல்லாம் வச்சு விட்டுருக்காங்க. பொதுவாகவே எல்லாருக்குமே தெரியும் பட்டர்ஃப்ளைஸை வந்து பிடிக்க முடியாது. பிடிச்சாலுமே பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக பிடிக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டம். அந்த விங்ஸில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு மாதிரி இருக்கும். அந்த விங்ஸை பிடிச்சாலே அதை அடுத்து வந்து பறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படான்னு சொல்லுவாங்க.
ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பட்டர்ஃப்ளைஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டர்ஃப்ளை நான் மெயினாக காமிச்சிருப்பேன். அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் விங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சி இருக்குது. அந்த டஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கையில் படுது. அந்த பட்டர்ஃப்ளை மட்டும் தான் வெளியே நிறைய நிற்கிது. மற்றபடி அந்த டெர்மினலுக்கு அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கூண்டு மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே நிறைய கலர் பட்டர்ஃப்ளைஸ், பெரிய பெரிய பட்டர்ஃப்ளைஸ்லாம் இருக்குது. அந்த பெரிய பட்டர்ஃப்ளை வந்து பிடிக்கும்போது அது கையில் வந்து நம்ம எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி கடிக்கிற மாதிரி அந்த அதோட கை அந்த இதெல்லாம் பிடிக்கும்போதே பார்த்திங்கன்னா வித்தியாசம் தெரியுது. இந்த கார்டனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸு மெயினாக தேவை வந்து ஹனி, பூ. அந்த பூலேருந்து தான் மெயினாக வந்து அதுக்கு ஹனி எடுக்கிறது. அந்த ஃப்ளவர்ஸ் வெரைட்டிஸ் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு பட்டர்ஃப்ளைஸும் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸில் போய் உட்காந்து அதெல்லாம் சாப்பிட்றது மாதிரி பார்க்குறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. உள்ளேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டீஸுமே பார்த்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த பிளேஸ் விசிட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு சூப்பரான பிளேஸ்ன்னு தான் சொல்லுவேன். நல்லா டைம் பாஸ் ஆகும், குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பட்டர்ஃப்ளை கார்டன் வீடியோ எண்டிங்க்கு வந்தாச்சு. இந்த பொண்ணோட மேலே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது பார்த்தீங்களா? அது எங்கேயுமே பறந்து போக முடியாமல் அதுக்கு எனர்ஜியே இல்லாமல் அவ்வளோ டயர்டாக இருக்குது. எல்லாருமே மார்னிங்லேருந்தே பிடிச்சி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பட்டர்ஃப்ளைஸை பிடிக்கக்கூடாது. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிடிச்சி அதுக்கு டயர்டாகி இந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. பட்டர்ஃப்ளை கார்டன் போனாலே நம்ம பட்டர்ஃப்ளைஸை கையில் வச்சு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்தால் தான் அதில் ஒரு ஹாப்பிங்கிற மாதிரி நம்ம மக்கள் நானுமே அப்படி தான். ஸோ நான் அதை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணல. நாங்கள் எதுவுமே பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கார்டன் விசிட் பண்ணுறதுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் கண்டிப்பாக யூஏல இருந்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் சொல்லுவேன். கொடுத்த காசுக்கு இந்த பட்டர்ஃப்ளை கார்டன் ஒர்த்து தாங்க. கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.